मलनिर्मोचनं पुंसां मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने जलस्नानं दिने दिने सकृद्गीताम्भसि स्नानं सकृद्गीताम्भसि स्नानं संसारमलनाशनम् संसारमलनाशनम् गीता सुगीता कर्तव्या गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य या स्वयं पद्मनाभस्य मुखपद्माद्विनिसृता मुखपद्माद्विनिसृता இந்த பகவத்கீதையின் பெருமையை இந்த ஸ்லோகங்கள் அவ்வளவு அழகாக சொல்கின்றன. ஒவ்வொரு நாளும் நம்ம நீர்ல குளிக்கிறோம். தினே தினே ஒவ்வொரு நாளும் ஜலஸ்நானம் மல நிர்மோச்சனம் பும்சாம்னு சொன்னா மனிதர்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த நீர்ல குளிக்கிறதுனால நம்முடைய அழுக்குகள்லாம் நீங்குகின்றன. உடல்ல இருக்கிற அழுக்கு நீங்குவதற்காக நீராடுகிறோம். திருவள்ளுவர் கூட சொல்றாரு இல்லையா, புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும்னு. அப்படி ஸ்நானம் செய்யறோம். அதே போன்று கீதா அப்படிங்கிற இந்த ஜலத்துல நம்ம ஸ்நானம் செய்வதனால ஒவ்வொரு நாளும் கீதையில் குளிப்பதால் நம்முடைய பிறவி துன்பமாகிய அழுக்கு நீங்குகிறது. சம்சார மல நாசனம். அப்ப தினம் குளிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தினம் கீதையை படிக்க 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 நம்ம மனசுல இருக்கிற அழுக்குகள்லாம் நீங்கும். பிறகு இந்த சாஸ்திரம் நன்றாக நமக்கு விளங்கும். அதற்கு பிறகு முற்றிலும் நமக்கு சம்சாரம், இந்த பிறந்து பிறந்து இறந்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த உயிராகிய நாம் மறுபடியும் மறுபடியும் பிறவி சுழல்ல மாட்டிக்கிறோமே, அதிலிருந்து விடுபடுவோம். பிறவி துன்பமாகிய அழுக்கு முற்றிலும் நீங்கும் கீதையில் நாள்தோறும் நீராடினால் என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அதனாலதான் மகாத்மாக்கள்லாம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் சரி, நிறைய சாஸ்திரங்கள்லாம் கரைச்சு குடித்தவர்கள் கூட ஒவ்வொரு நாளும் கீதையை படிக்கிறது, கீதையை பாராயணம் செய்வது என்பதை ரொம்ப ஒரு பெரிய டிசிப்ளினா வைத்து கொண்டிருப்பதை நாம் காண முடியும். பல இடத்துல நானும் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். இதை கீதையோடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாம் படிச்சவங்க தான். இந்த 18 அத்தியாயத்துல இருக்கிற 700 ஸ்லோகங்களும் அவர்களுக்கு மனப்பாடமாக இருந்தாலும், பாஷ்யங்கள்லாம் கூட நன்றாக தெரிந்திருந்தாலும், காலையில கொஞ்ச நேரம் இந்த கீதைக்காக நேரம் ஒதுக்கிறது, ஒரு அத்தியாயம் பாராயணம் செய்யறது, 10 ஸ்லோகம் பாராயணம் பண்றது, 4 ஸ்லோகத்துக்கு அர்த்தம் படிக்கிறது, அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கீதை என்பது ஒரு அங்கமாக மாறியது என்று சொன்னால் நாம் பிறவி துன்பத்திலிருந்து விடுபடுவோம். அடுத்த ஸ்லோகம் சொல்கிறது, கீதா சுகீதா கர்த்தவ்யா. இந்த கீதா சாஸ்திரத்தை நன்றாக கற்று உள்வாங்க வேண்டும், நல்லா செய்யணும். கிம் அந்யைஹி சாஸ்திர விஸ்தரைஹி கிம். மற்ற சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறதுல என்ன இருக்கு, இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா. இங்க கீதையின் பெருமையை சொல்வதற்காக மற்ற சாஸ்திரங்களை மட்டம் தட்டுறது இங்க நோக்கம் இல்ல. கீதையிலேயே எல்லாம் இருக்குப்பா, உபனிஷதுகளின் சாரம் இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு நூல். அதாவது இன்னைக்கும் ரெலவெண்ட், டைம் டெஸ்டட் விஸ்டம்னு சொல்றோமே, இன்னைக்கும் பகவத்கீதையில இருக்கிற விஷயங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பயன்படுறது. அதனாலதான் படிக்கிறோம். எப்படி சுவாமிஜி சொல்வார், உலகத்துல மனிதனுடைய பிரச்சனை என்பது யூனிவர்சல். எல்லா காலத்திலும் இதே பிரச்சனை தான் இருந்துட்டு இருக்கு. விஷயங்கள் தான் வெளியில மாறுகின்றதே தவிர நம்முடைய புற வாழ்க்கை சூழல் தான் மாறி இருக்கே தவிர அகத்துல நம்முடைய பிரச்சனைகள் ஒரே மாதிரி தான் இருக்கு. அறியாமை இருக்கு, விருப்பு வெறுப்பு இருக்கு, கோபம் இருக்கு, பொறாமை இருக்கு, பயம் இருக்கு. இதுல இருந்து எப்படி விடுபடுறது என்பதற்கு கீதை நமக்கு அருமருந்து. கீதையில சொல்லப்படாத விஷயங்களே இல்லை. கீதா சாஸ்திரம் ஒன்றே போதும். மற்ற சாஸ்திரங்களை கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்றது எதுக்குப்பா, கீதையை படி, இது ஒன்றே செய்தால் போதும். ஏன் தெரியுமா, இது ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா யா கீதா. இந்த கீதா சாஸ்திரமானது பத்மநாபன் பகவான் இருக்காரே நாராயணன், அவருடைய முகத்தாமரையிலிருந்து வெளிப்பட்டது. அவரே சொன்னது, பகவானே சொன்னது. பாக்கியாவது அந்த ரிஷி எழுதினார், யார் எழுதினாங்கன்னு தெரியல, இது ஆத்தென்டிக்கா இல்லையா அப்படிலாம் கேள்வி கேட்கலாம். சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனே கிருஷ்ண பரமாத்மாக அவதாரம் செய்து இந்த பகவத்கீதா சாஸ்திரத்தை தம்முடைய திருமுகத்தினால் திருவாயினால் மலர்ந்து அருளியிருக்கிறார். இதுக்கு மேல என்ன பகவானே சொல்றாருன்னா அந்த சாஸ்திரத்தை நம்ம படிக்க வேண்டாமாப்பா அப்படின்னு கேட்கிற மாதிரி இந்த ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன.
தொடர்ந்து உள்ள ஸ்லோகங்களை அடுத்த பகுதியில் காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.